ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு சவுக்கா vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லூலு மார்க்கெட்டில் நம்ம 50% ஆஃபரில் என்னென்ன திங்ஸ் வாங்கணும்னு பார்க்கலாம் வாங்க. 50% ஆஃபர்னு சொன்னோன்னே நானும் சரி எல்லாத்துக்குமே 50% ஆஃபராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இல்லை, அங்கே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட் கொடுத்துட்றாங்க. அந்த இருக்கிற திங்ஸ் மட்டும்தான் 50% ஆஃபரில் கொடுக்குறாங்க. நான் சின்ன வயசாக இருக்கிறப்பவே பார்த்திங்கன்னா அம்மா அப்பா வெளியே போனாங்கன்னா ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக வர்றப்போ வாங்கிட்டு வருவாங்க. நாங்களும் அவங்க வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். சரி, அதனால் சரி நம்மளும் பசங்களுக்கு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. நான் இதில் ஆக்சுவல் ரேட் லெஃப்ட் சைடு அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் போட்டிருக்கிறேன். நம்மளோட ரைட் சைடில் போட்டிருக்கிற ப்ரைஸ் தான் லூலு மாலில் கொடுத்த ஆஃபர் ப்ரைஸ். நான் முக்கால்வாசி ஸ்நாக்ஸ் தான் ஆஃபர் ப்ரைஸில் வாங்கியிருந்தேன். இந்த பசங்க சரி 2-3 நாளைக்காவது வச்சு சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா 2 நாளில் எல்லா ஸ்நாக்ஸையும் வெளுத்து வாங்கிட்டாங்க. சரி, நான் ஒரு 2-3 வாரத்துக்காவது வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பிடிச்ச ஐட்டம்லாம் கொஞ்சம் ஹோலாக இருக்கிற மாதிரிலாம் வாங்கினேன். ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிறத எங்கே நம்ம நினைக்கிறது எங்கே நடக்குது. ஆஃபரில் வாங்குறது நிஜமாகவே லாபம் தாங்க. இப்போ நான் ஒரு 3500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன்னா இதே வேறு கடையில் மற்ற நார்மலாக இருக்கிறப்போ நம்ம வாங்கிய ரேட் கண்டிப்பாக டபுள் ஆகட்டியும் அதுலேருந்து ஒரு 20-30% கம்மியாக தாங்க இருக்குது. 3500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம்னா நம்ம ஆக்சுவலாக அந்த வேறு கடையில் ஏதாச்சும் வாங்கியிருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு 5000 ஆயிருக்கும். நம்மளுக்கு 1500 நம்மளுக்கு லாபம்தான். கோதுமை விலையில் நல்லாவே லாபம் தாங்க. இதுலேயும் ஆசீர்வாத் ஆட்டாவும் 10 kgலாம் இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம தூக்கிட்டு வர முடியாது, அவ்வளோ கோதுமாவும் நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கலை. ஆனால் அதுவும் ஹாஃப் ரேட் தான் இருந்துச்சு. இதுதான், ஆனால் 5 கிலோ பேக் ஆசீர்வாத்தில் இல்லை, 10 kgயில் தான் ஆஃபர் ப்ரைஸ் இருந்துச்சு. இந்த கோதுமாவும் சப்பாத்தி சூப்பராக தாங்க இருந்துச்சு. நான் செஞ்சு பார்த்துட்டேன், அதில் தான் சொல்கிறேன். ஆரஞ்சு 49 rupees தான். வெளியில் ரேட் எவ்வளோன்னு தெரியல. இந்த சீஸ் தாங்க ஹாஃப் ரேட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தா சீஸ்லாம் ஹாஃப் ரேட்டில் இல்லை, அதுலேருந்து ஆக்சுவல் ப்ரைஸ் தான் போட்டிருந்தாங்க. நட்ஸ்லாம் வேணால் ரொம்பவே லாபம். 100 கிராமை நம்ம 99 ரூபாய்க்கு தான் கடையில் வாங்கியிருப்போம். அரை கிலோவே 322 ரூபா அப்படின்னு தான் வாங்குச்சு. அதில் ஒரு நம்மளுக்கு 180 ரூபா அந்த மாதிரி லாபம். இந்த சாக்கோ ஃபில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹாஃப் ரேட் தான். 170 ரூபா, 85 ரூபா. இதெல்லாம் நல்லாவே நம்மளுக்கு லாபம் தாங்க. ஃப்ரூட்ஸுக்குமே ஒரு சில ஃப்ரூட்ஸுக்கு ஹாஃப் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. அதுவே நம்மளுக்கு நல்லாவே லாபம் தான். டொமேட்டோ கெச்சப் வாங்கத்தான் கூடாது, என்ன பண்ணுறது, ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லங்காட்டி வாங்கிட்டேன். இந்த பாத் டவல் அதுவும் பரவாயில்லைங்க, நல்லா கெட்டியாகவே இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா லென்த்தாகவும் இருந்துச்சு. இது ஆஃபர் ப்ரைஸ்க்கு 89 ரூபாய்க்கு ரொம்பவே பரவாயில்ல. அடுத்து நம்ம வாங்கியிருந்தது கிஸ்மிஸ் திராட்சை. அரை கிலோவே 99 ரூபா தான், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ரவை 110 ரூபா, 66 ரூபா. ரவையெல்லாம் வாங்கணுமான்னு யோசித்தேன், சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. பாதாமும் தேவையில்லை. டோனட் பார்த்திங்கன்னா ரொம்பவே தேவையில்லை தான். நம்ம வெளியே டெய்லி ஃப்ரெஷ் அந்த மாதிரி கடையில் போய் வாங்குறப்போ இது 150 தான். அதாவது 8 பீசஸ் 150 தான், ரொம்பவே தேவையில்லை. ப்ரெட்டு நிறையவே இருந்துச்சு, 50 ரூபா தான். அந்த ப்ரெட் சைஸ் நிறைய இருந்துச்சு. அப்புறம் சுளியம் அது ஒரு 3 பீஸ் வாங்கின, ஒரு பீஸ் 18 ரூபா. இவ்வளோதாங்க நான் வாங்கின திங்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.